நம்மளோட இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு மண்டலம். நம்மளோட இம்யூன் சிஸ்டமை விட அடாப்டிவான ஒரு அல்காரிதம் உலகத்திலேயே கிடையாது. ஒரு வைரஸ் உள்ள வரும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஒவ்வொரு வைரஸ்க்கும் மேலேயும் ஒரு அடையாளம் இருக்கும். அதைத்தான் சர்ஃபேஸ் புரோட்டீன் அல்லது ஆன்டிஜென்னு சொல்லுவோம். இது ஒரு திருடன் வீட்டுக்குள்ள நுழையும் போது அவன்கிட்ட இருக்கக்கூடிய அங்க அடையாளங்கள் மாதிரி உங்க இம்யூன் செல்ஸ், முக்கியமா பிளட்ல இருக்கக்கூடிய பி செல்ஸ் அண்ட் டி செல்ஸ், அந்த ஆன்டிஜனை முதல்ல ஸ்கேன் பண்ணும். அதுக்கப்புறம் உங்க பி செல்ஸ்க்கு உள்ள இருக்கக்கூடிய ஆன்டிபாடிஸை வெளியெடுத்து அதோட சர்ஃபேஸ் புரோட்டீனோட ஸ்ட்ரக்சரை மாற்றி அந்த வைரஸை எதிர்த்து டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட பில்லியன் கணக்கான சாவிகளை போட்டு, பில்லியன் கணக்கான கீஸை போட்டு எந்த கீ இந்த திருடனை கரெக்டாக பிடிச்சு கொள்ளுது அப்படிங்கிற மாதிரி, எந்த ஆன்டிபாடியோட ஸ்ட்ரக்சர், அதாவது வடிவம் அந்த வைரஸை திறமையாக அழிக்குதோ அந்த வடிவத்தை பி செல்ஸ் உடனே ரெக்கார்ட் பண்ணி மெமரி பி செல்ஸாக சமைச்சு வச்சுக்கும். இதுதான் பயாலஜிக்கல் மிஷின் லேர்னிங். எந்த ஏஐ மாடலும் ஒரு டாஸ்கை செஞ்ச பிறகு தன்னைத்தானே இப்படி முழுசாக மாற்றிக்காது. அதுக்கு ரீட்ரைனிங் தேவை. ஆனால் நம்மளோட உடம்பு அதே வைரஸ் பல வருஷங்கள் கழிச்சு திரும்ப வந்தால் கூட இந்த மெமரி செல்ஸை வச்சு அதை மறக்காமல் ஞாபகப்படுத்தி உடனே அழிச்சிடும். இதுதான் பயாலஜிக்கல் அடாப்டபிலிட்டியோட உச்சகட்ட ஆச்சரியம்.